ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது உங்கள் சேனல் சைக்கோ கேமிங் எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏன் ப்ரோ ரேங்க் புஷ் பண்ண மாட்டீங்க, போன சீசன்லாம் கிராண்டில் இருந்தீங்களே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா மேட்சுமே வந்து ஹேக்கராக வந்து தொலைகிறானுங்க. இவனுக்கு எதுக்கு ஹேக் போட்டு ஆடுறானுன்னு தெரியல. அப்படி பெய்ட் புஷ்ஷும் சரி, இப்போ இந்த ஹேக்கை வாங்கியும் சரி, இவனுக்கு என்ன பண்ண போகிறானுன்னு தெரில. இவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆடுறானுங்கன்னே தெரியல காய்ஸ். இவனுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறானுங்க. ஸோ இந்த வீடியோவில் பலவிதமான ஹேக்கரை பற்றி தான் காய்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், அப்படியே வந்துருப்பான், சடனாக அப்படியே ஒன் டேப்பு. அது எப்படி அடிக்கிறான் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் 2 ரவுண்டுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஹேக்கரை டவுனே பண்ணிவிடுவேன். நான் டவுன் பண்ணிவிட்டு எப்படியோ அடிச்சு இருப்பேன். அப்புறம் வந்து நம்ம டீம்மேட்லாம் வந்து ஓசிக்கில் அடிச்சிருப்பாங்க, அவன் ரிவைவ் ஆகிட்டு இருப்பான். நம்ம டீம்மேட் ஓசிக்கில் அடிச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம சைடில் வந்து ஒருத்தர் வந்து அழித்து விட்டுருவோம் நம்மளை. ஸோ அதுக்கப்புறமும் தாண்டி நம்ம டீம்மேட் வந்து அடித்து மேட்ச்சை வந்து இந்த ரவுண்டு வந்து போயா அடிச்சிருவாங்க. இந்த ரவுண்டு வந்து ஜெயிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 பேர் இருக்கோம். ஹேக்கரும் இன்னொரு ஆள் மட்டும்தான் இருக்கான். ஆனால் அந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹேக்கர் கிட்ட அப்படியே பட்டுன்னு உதவாங்கிட்டேன் இவனுக்கு 2 பேரும். சரி, இவர் போய் ரிவைவ் பண்ண போயிட்டாரு, நான் போய் ரஷ் பண்ணலான்னு போயிட்டேன். ஏன்னா நான் என்கிட்ட வந்து ஓரின் இருக்குது, இவர் ரிவைவ் பண்ணிட்டாரு. நான் போய் ரஷ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஷார்ட் ரேஞ்ச் கன்னில் ஏகே தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வேறு ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச் வந்து நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்விட்ச் மட்டும்தாங்க. ஹேக்கர் வந்து ஃபுல்லாக ஸ்விட்ச் மட்டும் தான் பண்ணுறாரு. அப்படியே வந்து அடித்து விட்டு போயிடுறான் அவன். இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படியே 4 பேரும் ஒரே இடத்துல இருப்போம். நான் வந்தாலே அடிக்கிறான்ட்டு கவரில் இருக்கும்போது அடிக்கிறாங்க. இவனை வந்து பார்த்தீங்கன்னா இவனால என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படி ஹேக் போட்டு ஆடி இவனை என்ன பண்ண போகிறானுங்கன்னே தெரியல காய்ஸ். நான் அதனால தான் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதை விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா பேர் ஸ்விட்ச் மட்டும் தான் பண்ணுறான். டபுள் ஏடிஎல் மேட்ச் வெறும் ஸ்விட்ச் தான், ஒன்லி ஹெட்ஷாட். எங்கன்னா போன மேட்ச்சில் அந்த மாதிரி எங்கன்னா அந்தமாரி வந்தாங்கன்னா அந்த ஹெட்ஷாட் ஹேக்கர் வந்து முடிக்கிறது சான்ஸ் இருக்குது. இவன் வெறும் ஸ்விட்ச் மட்டும் தான் கைஸ் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் ஹேக்கர் வந்தால் எப்படி கைஸ் நாங்களாம் வந்து கிராண்ட் அடிக்கிறது? ஏதோ 2 சீசன் வந்து ஏதோ கிராண்ட் அடிச்சிட்டேன் தொடர்ந்து. இந்த சீசன் வந்து கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஆடவே பிடிக்கல. இந்த மாதிரி வந்து ஹேக்கராக வர்றதுனால வந்து நான் வந்து ஆடுறதே விட்டுட்டேன். சும்மா எப்போச்சும் கேஷுவலாக ஆடுறத நான் மட்டும் ஆடுறேன். ரேங்க் புஷ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலாம் ஆடல. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு பிளேயர் வந்து டவுன் பண்ணிட்டு இருப்பான். அவன் எங்கேருந்து அடிப்பானே எனக்கு தெரியாது. இங்கே எதிர்க்க ஒருத்தன் இருப்பான், அவனை போவான், ஆனால் அவன் அடிக்க மாட்டான். என்ன இன்னொரு ஹேக்கர் வந்து அடிச்சிருவான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எலிமினேஷன் ரிப்ளேயில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒன்லி ஸ்விட்சிங் மட்டும்தாங்க ஐஸ். ஒன்லி ஸ்விட்சிங் மட்டும்தான். நான் கீழே குதிச்சிட்டேன், அப்போயே என்ன அடிச்சிட்டான் அவன். இந்த மாதிரிலாம் ஆடலாம் எப்படி தான் நாங்கள் வந்து கிராண்ட் அடிக்கிறது? ஸோ அதனால் கிராண்ட் அடிக்கிறதே விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டு சும்மா நார்மலாக ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி நான் மட்டும் சரி போடலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ரீல்ஸ் சொல்கிற மாதிரிங்க வீடியோ எல்லாருமே வந்து பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க, யாருமே லைக் பண்ண மாட்டீங்க, யாருமே சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. வியூஸ்லாம் நல்லா தாங்க வருது, ஆனால் யாருமே வந்து லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அதுமாதிரி பண்ணாதாங்க எனக்கு இதுக்கப்புறம் போடணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மேட்சும் எல்லா ஹேக்கரும் வந்தாங்க பாருங்கள். அவனுங்க எப்படி ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிற பாருங்க. நான் கவரில் இருக்கும்போதே அடிக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஹேக்கர் வந்தால் நாங்கள் எப்படி அடிக்கிறது சொல்லு பார்ப்போம். இந்த ஹேக்கர் பாருங்கள், இது வேறு மேட்ச்சு. இந்த ஹேக்கர் பாருங்கள், இது வாலில் நாங்கள் அந்த பக்கம் ஒழிச்சிட்டு இருப்போம், அப்பயும் ஹெட்ஷாட் அடிக்குது. இந்த மாதிரி ஹேக்கெலாம் போட்டுட்டு வந்தால் நாங்கள் எப்படிங்க நாங்கள் ரேங்க் புஷ் பண்ணி நாங்கள் வந்து கிராண்டு போகிறது? சில பேர்லாம் கிராண்டு போயிருக்காங்க, அவங்களாம் மினிமைஸ் பண்ணுவாங்க, நிறையவே ட்ரை பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இந்த மாதிரி இவ்வளோ ஹேக்கர் வந்து எனக்கு அப்படியே எப்படி சொல்கிறேன்னா மனசே வெறுத்துச்சுங்க எனக்கு. இதுக்கப்புறம் கிராண்டே புஷ் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் அந்த இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, பெய்டு புஷ் அப்படின்னு அவனுக்கு நேம் வச்சுருக்கான் அவன். இதெல்லாம் பார்த்தா எப்படிங்க ரேங்க் புஷ் பண்ண தோணும்? மினிமைஸ் பண்ணணும், அப்புறம் ஆங்கராக இல்லையானு கன்ஃபார்ம் பண்ணணும், கடுப்புங்க. ஸோ அதனால் வந்து ரேங்க் புஷ் பண்ணுறதே விட்டுட்டேன். ஸோ நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக தப்பாக இந்த ஹேக்கர்லாம் என்ன பண்ணுறாது எல்லாத்தையும் ஒரு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கவரில் தான் இருப்பேன், ஓரின்லாம் வேறு போட்டிருப்பேன். எவ்வளோ பண்ணியும் என்னால் வந்து அடிக்க முடியலங்க. நம்ம டீம் மட்டும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாரு, நம்மளையும் எதுவும் பண்ண முடியல. கவரில் இருக்கும்போதே அடிக்கிறான். இந்த மாதிரிலாம் அடித்தா நம்ம எப்படி காய்ஸ் நம்மளால் வந்து ரேங்க் புஷ் பண்ண முடியும்? நிறைய பேர் எங்கிட்ட இன்பாக்ஸில் வந்து கேட்குறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க, அப்புறம் வந்து யூடியூப் நான் வந்து கேம் ஆடும்போதே கேட்குறீங்க, என்ன ப்ரோ ரேங்க் புஷ் பண்ணலையா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ இதுதான் காரணம் ரேங்க் புஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ கேமை கூடிய சீக்கிரத்தில் அழிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய் பாய் மக்களே. தேங்க்யூ.